இவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு சிங்கப்பூர் அப்படிங்கிற நாடே இருந்திருக்காது. யார் இவர், இவருக்கும் சிங்கப்பூருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. 1963ல பிரிட்டிஷோட பிடியில இருந்து வெளியில வந்த சிங்கப்பூர் மலேசியாவோட இணைறாங்க. பட் மலேசியன் கவர்மெண்டா இருக்கட்டும், அங்க இருக்க மக்கள்னு எல்லாரும் சேர்ந்து சிங்கப்பூர் மக்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி இதனால சண்டைகளும் வருது. சிங்கப்பூர் ஒரு குப்பை, எந்த ஒரு வளர்ச்சியும் வளமும் இல்லாத அந்த ஒரு தீவை வச்சுக்கிட்டு எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மலேசியாவால தூக்கி எறியப்பட்ட ஒரு தீவு தான் சிங்கப்பூர். பட் இன்னைக்கு அதே சிங்கப்பூர் தான் மலேசியாவை விட 5 மடங்கு பொருளாதாரத்துல சிறந்து விளங்குது. ஃபாஸ்டஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியாவும் இருக்கு, உலகத்திலே குற்றங்கள் கம்மியா நடக்கிற நாடாவும் சிங்கப்பூர் தான் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சிங்கப்பூரோட தலைவர்னு அழைக்கப்படுற இந்த லீ குவான் யூ தான். 1965ல மலேசியாவால சிங்கப்பூர் வெளியேற்றப்படும் போது மொத்த சிங்கப்பூரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட ரேடியோல பேட்டி கொடுத்திருப்பாரு. இவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது வீடு இல்லாத பலாயிரக்கணக்கான மக்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு முக்கியமான சட்டத்தையுமே போடுறாரு. அதாவது இங்க வாழ்ற தமிழர்கள், மலாய், சீனர்கள்னு யாருமே பிரிவினை இல்லாம சேர்ந்து வாழணும் அப்படிங்கறத கொண்டு வர்றாரு. இந்த ஒரு ஒற்றுமையான விஷயம் தான் சிங்கப்பூர் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறதுக்கான காரணம்னு சொல்லப்படுது. அதுலயும் முக்கியமா தமிழர்களோட பங்கு சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க பிரிவினைன்னு ஒண்ணு இருக்கோ அங்க வளர்ச்சியே இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.